ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே வதக்காமல் எப்படி தக்காளி சட்னி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் வாங்க. நம்ம எப்போவுமே அவசரமாக ஒரு தக்காளி சட்னி அரைக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் வதக்கி அதை ஆற வச்சு அதுக்கப்புறமா அரைக்கிறதுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். இங்கே பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், ஒரு பல் பூண்டு, புதினா, கொத்தமல்லி, இதை உப்பு சேர்த்து அப்படியே போட்டு அரைக்கலாம் வாங்க. பச்சை மிளகாய் போடும், பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் எல்லாமே அப்படியே போட்டுற வேண்டியது தான். இது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். வதக்கி அரைச்சிங்கன்னா ஒரு டேஸ்ட்டு, நம்ம அரிஞ்சு வச்சுட்டு அதை போட்டு அதில் மிளகாத்தூளெல்லாம் போட்டு அரைச்சா அது ஒரு டேஸ்ட்டு. இதோட உப்பு சேர்த்துக்கலாம். இருங்க, உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டேன். அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து இதில் ஊற்றிக்கலாம். தண்ணி கலந்துட்டேன், கொஞ்சம் டைல்யூட் ஆகி வந்திருக்கு. ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிட்டு வரும்போது உளுந்து சேர்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் வெங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, தாளிப்பு நம்ம போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்வீட்னஸோட கூடிய ஒரு அருமையான தக்காளி சட்னி ரெடி.